ஹாய் நண்பா நண்பேஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான தீபாவளி போனஸ் விஷயமாகட்டும் டிஎன்எஸ் அலவன்ஸ் விஷயமாகட்டும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதெல்லாம் என்னன்ட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வருஷம் இரண்டாவது டிஎன்எஸ் அலவன்ஸ்க்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும் காத்துட்டு இருக்காங்க. இதற்கான அறிவிப்பு சீக்கிரமாக வெளியாக சொல்கிறாங்க. செப்டம்பர் லாஸ்ட் வீக்லேயோ இல்லை அக்டோபர் ஃபஸ்ட் வீக்குள்ளே வெளியாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான தீபாவளி போனஸும் சேர்த்து அறிவிக்கலாம். அதுக்கான தகவலும் வெளிவந்திருக்கு. ஸோ இதுக்கான ஏற்பாடுகள் தயாராக இருக்கான். சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பொறுத்த வரைக்கும் டிஎன்எஸ் அலவன்ஸ் 50% எட்டி இருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப்க்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து ஒரு 3-4% இருக்குன்ட்டு கணித்திருக்காங்க. சப்போஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து 3% இருந்துச்சுன்னா அடிப்படை சம்பளம் 50,000 வாங்குறவங்களுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா 1,500 ரூபாய் கூடுதலாக கிடைக்கும். ஆண்டுக்கு வந்து 18,000 ரூபாய் கூடுதலாக கிடைக்கும். அதுக்கப்புறம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு இரட்டை போனஸ் வழங்கவும் தமிழ்நாடு அரசு தயாராக இருக்காங்க. ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து தயாராக இருக்கான். முதலமைச்சர் ஸ்டாலின் ஒப்புதல் கொடுத்தவொடனே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் ஆகட்டும் அப்புறம் தீபாவளி போனஸ் ஆகட்டும் இது ரெண்டுமே வந்து தீபாவளிக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட் ஆவணங்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒப்புதலுக்காக அதிகாரிகள் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ரெடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அலுவலர் இல்லாத ஊழியர்களுக்கும் போனஸ் வழங்கப்படலாம் சொல்கிறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்புலாம் செப்டம்பர் இறுதி அல்லது அக்டோபர் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் வெளியாகும் சொல்கிறாங்க. டிஎன்எஸ் அலவன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 3,000 கோடி ரூபாய் செலவாகும் மதிப்பிட்டிருக்காங்க. கடந்த ஆண்டுகளில் அலுவலர் இல்லாத ஊழியர்கள்லாம் 7,000 ரூபாய் போனஸ் பெற்றிருக்காங்க. மேலும் இந்த ஆண்டு இந்த தொகையில் வந்து அதிகரிப்பு இருக்கலாம்னு சொல்கிறாங்க. 7,000க்கு பதிலாக அதிகமாக போனஸ் கொடுக்கலாம் சொல்கிறாங்க. அரசாங்க தரப்பில் இருந்து அஃபிஷியலாக ரெண்டாவது டிஎன்எஸ் அலவன்ஸ் விஷயமாகவும் அப்புறம் தீபாவளி போனஸ் விஷயமாகவும் கூடி சீக்கிரம் அறிவிப்பு வெளியாகும். அப்படி அஃபிஷியலாக வெளியாச்சுன்னா கிட்டத்தட்ட 1 கோடி அரசு ஊழியர் குடும்பங்கள்லாம் பயன்பெற முடியும். ஃபஸ்ட்டு வந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வெளியிட்டுருவாங்க. அதை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் வெளியிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவில் நான் கொடுத்தா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்காக டவுட் எதுனா இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.